வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்னைக்கு சூப்பர் டேஸ்டான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அதுக்கு 1 கப்பு பச்சரிசி 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா இதை காய வச்சிடணும். அப்புறம் ஒரு சட்டியை சூடு பண்ணி சவக்க வறுத்து மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் 3 கப்பு தண்ணி ஊற்றணும். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் 3 கப்பு தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை கொதிக்க வச்சு நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அரிசி அதில் கொட்டி அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கணும். அப்புறம் அது கூட 1.5 கப்பு நான் வெல்லம் பொடிச்சு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம். அதையும் போட்டு 1 கப்பு தேங்காய் பூ போட்டு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். கை பொறுக்கிற சூட்டில் நல்லா உருண்டையாக பிடிச்சி தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.